பல நிலையில் வந்திருப்போம். ஒருநிலைப்படுத்துறதுக்கு பூசி யாருக்கு முன்னாடி ஆத்மசுத்தி தியானத்தை பண்ணிவிட்டு நமக்கெல்லாம் ஒரு அருமையான நாள் இன்றைய நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள். நானும் ஒரு காட்டியார் வழியில் டாக்டர் சண்முகம் அவர்களும் டாக்டர் பாரதி அவர்களும் நமக்கெல்லாம் 22 வருஷமாக இந்த தீபதான திருவிழா நடத்துகிறார்கள். அதில் நம்ம கலந்து கொண்டிருக்கிறதுக்கு மிக பாக்கியம் செஞ்சுருக்கோம். யார் யார் வர அவங்களெல்லாம் மிக பாக்கியம். இந்த தியானம் இங்கே மட்டும் நடக்குது, தமிழகத்தில் எங்கேயும் இல்லை. தபோவனத்தில் மட்டும் நாங்கள் பௌர்ணமி தியானத்தை மட்டும் வெண் செலுத்துகிறோம். நம்முடைய 22 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி இருக்கின்ற உணர்வுகளில் அந்த அருள் அவங்க சாவனை பாவனை எல்லாம் நீக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். இந்த நாள் மிக எனக்கு இங்கே யார் மாட்டிக்கிறாங்கன்னா நம்ம முன்னோர்கள் 27 தலைமுறைன்னு பாருங்கள். நம்ம தலைமுறை தாத்தா பாட்டி தெரியும் இல்லைங்களா, இல்லாட்டி பாட்டி தெரியும் பாட்டு தெரியும். 27 தலைமுறையே இருக்கிற எத்தனை பேர் எத்தனை பாவம் செஞ்சுருப்பாங்க, என்னையும் செஞ்சுருப்பாங்க, நன்மையும் செஞ்சுருப்பாங்க, தீமையும் செஞ்சுருப்பாங்கல்ல. அதெல்லாம் போக்கக்கூடிய நாள் இன்றைய நாள், மிக சிறப்பான நாள். அதனால தான் அவர் இந்த 10 நாளாக கூப்பிட்ட வாங்க கலந்துக்கணும் இல்லைங்களா. அது நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. யாருக்கு பாக்கியம் அவங்க தான் வர சொல்கிறோம், அது கிடைக்குது. அந்த ஆத்மலிங்க சொல்ல அருள் யாரு கிடைக்கணும், குரு அருள் யாரு கிடைக்கணும், சர்க்குரு அருள், அந்த துருச்சித்திரத்தின் பேரலையும் சப்தரிஷி மடத்தின் பேராட்டு பேரொழி, அகத்திய மகிழ்ச்சி நாற்றல்கள் நமக்கு கிடைக்க இருக்குது. நாள் முழுவதும் நாம் தூங்க மாட்டோம். தூக்கம் வருமா? தூக்கம் வராமல் இருக்கிறத நம்ம அப்படியே சொல்லிகிட்டே இருப்போம், ஏதோ பேசிகிட்டே இருப்போம். ஏன்னா நீ வீட்டில் இருந்து நேரம் டிவி பார்த்துட்டு ஏதோ தூங்குவோம், இல்லை கணக்கு காம்போம். அந்த எதிர்நிலையும் இல்லாமல் ஒரே நிலையில் நம்ம இருக்க போகிறோம். இப்போ நான் கண்ணம்பொடி நினைவு பூர்வ மத்தியத்தில் பொட்டு வைக்கிறத நினைவு செலுத்துவேன். பூர்வ மத்தியத்தில் பொட்டு வைக்கிறது அங்கே உயிர் ஓம் நீங்கிட்டு இருக்குது. அந்த ஓமீஸ்வரா பாட்டு பாடுறேன். பாடி ஒரு சின்ன ஒரு ஆத்மசுத்தி பண்ணிட்டு அப்புறம் ஆரம்பித்தாங்கன்னா படிப்படியாக செஞ்சுட்ருக்குறேன். நேருக்கு வந்துங்க, கண்ணை மூடுங்க. ஓம் ஈஸ்வரா குருதேவா சொல்லுங்க. ஓம் ஈஸ்வரா குருதேவா. நல்லா சத்தமாக ஆள் வந்து சொல்லணும். ஓம் சொல்ல வரைக்கும் வாட்டர் அதிகமாகும், ஆயில் அதிகம் கிடைக்கும். எந்தளவுக்கு ஓம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உயிராற்றல் அதிகமாகிட்டே இருக்கும், சக்தி வச்சுட்டே இருக்கும். ஓம் ஈஸ்வரா குருதேவா. கருணை ஸ்வரூபா என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா. ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா, என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா. ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. என்ன செய்யல் நீ இசைப்பாய், என் நினைவில் நீ வருவாய். உன் அருளை பெற்றிடவே என் நினைவை தந்து விட்டேன் உன்னிடம். ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில்
எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலையை எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. என் நினைவை எங்கெங்கோ அலைய விட்டு என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்து விடு ஈஸ்வரா. என் நினைவை எங்கெங்கோ அலைய விட்டு என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்து விடு ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. குருதேவா. அப்படி அனைவரும் கண்ணை மூடி கண்ணனை பொறுமத்தில் வைத்து விராஞ்ச வேண்டி உங்கள் தாய் என்று எண்ணி எங்கள் ஈன்றெடுத்த தாய் என்ற அருளாசி நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று எண்ணி ஏகி தியானை. நம்ம கண்கண்ட தெய்வம் தாயந்து தான். தாயந்து முதல் தெய்வம். ஆக அந்த தாயந்து எண்ணி எங்களை ஈன்றெடுத்த தாயந்த அருளாசி நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா. உயிரிட்டு வேண்டி புரிமத்தில் அதாங்க பொட்டு வைக்க புருமத்தில் பொட்டு வைக்கிறோம், நீரிடுறோம். அங்கே தான் உயிர் ஓமம் நீங்கிட்டு இருக்குது. நல்ல எண்ணி ஏங்கி தியானி. எங்களை ஈன்றெடுத்த தாய்ந்த அருளாசியால் குரு அருள் பெறல்வா ஈஸ்வரா. தவணு தென்னி ஞானகுரு குரம் அருளாசி நாங்கள் பெறல்வா ஈஸ்வரா. ஒவ்வொரு தியானத்துக்கும் குரு தேவை. அவை நம்மளுக்கு மிக முக்கியமான தவணத்தில் நிறுவி அங்கே ஆற்றல் கொடுத்து சக்தி கொடுத்த ஞானகுரு குரம் அருளாசி நாங்கள் பெறல்வா ஈஸ்வரா. எனக்கு குருவன் இங்கே 3-4 தடவை வந்திருக்கிறாங்க இடத்துக்கு. அவங்களுடைய அருளாசி சத்தியம் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா. ஆனால் ஈஸ்வரா ஈஸ்வரன் சொல்லும் போதெல்லாம் நினைப்பு உரிமத்தில் வச்சுக்கோங்க. குருவின் குருவன் சர்க்குரு தேவர் மகரிஷி ஈஸ்வரப்பட்ட குருதேவரின் அருளாசி நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா. இந்த சித்தர்களையும் முதல் சித்தர் அகத்திய மகரிஷிகள் கண்ணை திறந்து ஒரு நிமிஷம் விண்ணை நோக்கி ஏங்கி கண்ணை திறந்துங்க. அப்படியே விண்ணை நோக்கி ஏங்கி அகத்தியமா மகரி சக்தி நாங்கள் பெறல் ஈஸ்வரா. ஞானகுரு சர்க்குரு காட்டி அருள்வழியில் அகிஸ்திமா மகரி சக்தி நாங்கள் பெறல் ஈஸ்வரா. அகத்தியன் துருவனாகி துரு மகரிஷியாகி துரு நட்சத்திரமான அதிலிருந்து வெளிப்படும் பேராற்று பேரொளி நாங்கள் பேரருள்வா ஈஸ்வரா என்று இராச வேண்டி நினைவு விண்ணில் செலுத்தி துரு நட்சத்திரத்தை எண்ணி
அதிலிருந்து வெளிப்படும் பேராற்ற பேரொளி நாங்கள் பேர அல்வாய்ஸ்வரா என்று எண்ணி எண்ணி ஏங்கி தியானிங்கள். ஒரு ஒளி புறமத்து படுற மாதிரி எண்ணுங்க. நல்ல பொறுமத்தில் குறுகுறுப்பாக இருக்கும், ஒரு ஆற்றல் கிடைக்கும், சக்தி கிடைக்கும். நல்ல தியான நிலையில் இருங்க, நல்லா தியானம் பண்ணுங்க. அந்த பேராற்ற பொருளை நாங்கள் பெற வேணும். ஆத்மலிங்கேஸ்வர லட்சத்தை நாங்கள் பெறணும். குருவரலால் சர்க்குவரலால் துருச்சித்திரத்தின் பேராற்ற பொருளி எங்கள் உடல் முழுதும் படர்ந்து ரத்தனால் கலந்து ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்திலும் பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி தியானியுங்கள். இப்பொழுது கண்ணனை உடல் முழுதும் பட செய்து உள்ளுணர்வை தியானிங்க. உங்களையே தியானிங்கள். நினைப்பு எங்கேயும் போகாமையே நம்மளையே நம்ம உடலை எண்ணி இப்படி எண்ணி ஏங்கி தியானிங்க. உள்ளுணர்வை தியானிங்க. உடல் முழுதும் படர்ந்து ரத்தனால் கலந்து ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்திலும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி ஏங்குங்க. இப்போ உங்கள் உடலை சுற்றி ஒரு ஒளிவற்று கிடைக்கும், நல்ல ஆற்றல் கிடைக்கும். உமிழ்நீரோட உருவாகும். உமிழ்நீர் அப்படி உள்ள மொழி நல்லா எண்ணி ஏங்கி தியானிங்க. ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு சிவன் ராத்திரி நல்லா தியான சக்தி, நல்லா துரிச்சத்தின் ஆற்றல் அதிகம் கிடைக்கும். துரிச்சத்திரத்தின் பேராட்ட பொழுத்தெல்லாம் கலந்து ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி தியானி மீண்டும் மீண்டும் நல்லா உள்ள எண்ணி அப்படியே உள்ள பொழுதும் பரவணும் 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 என்று இறங்குங்க. உடல் சத்து ஒரு ஒளிவட்டம் கிடைக்கும். குருவரலால் சர்க்குவரலால் துரச்சித்திரத்தின் பேராற்ற பெருளி எங்களுடைய உறுப்புக்கள் உருவாக்கிய அனைத்து அணுக்களும் பெற அல்வாய்ஸ்வரா என்று எண்ணி ஏங்கி உச்சல் உள்ளாங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் எண்ணி தியானியுங்கள். பெருமூளை சிறுமூளை கண்ணு காது மூக்கு தொண்டை இதயம் நுரையில் கல்லில் மண்ணில் கணையம் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் சிறுநீரகம் சிறுநீர் குழாய் சிறுநீர் எல்லாம் பெறணீஸ்வரா எண்ணுங்க. எல்லா உறுப்பு எண்ணுங்க. உறுப்பில் எதாத்துல வீக்னஸ் இருக்குதோ, நோய் இருந்தால் நீங்கள் துரிச்சித்திரத்தின் பெற உடல் முழுவதும் படர்ந்து உடல் உறுப்புக்கள் உருவாக்கிய அனைத்து அணுக்களும் பெற வேண்டும் ஈஸ்வரா இது எண்ணி ஏங்குங்க. உங்களுக்கு ஒரு ஆற்றமும் சக்தி கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஆத்ம சித்தின்னு பேர். நான் எப்படி குளிச்சுக்கிறோம், துணியை துவைச்சி போடுக்கிறவங்க சுத்தம் பண்ணுற மாதிரி நம்ம உடலுக்கு உணர்வுகளை சுத்தம் பண்ணிக்கிறோம், ஆத்மா சுத்தம் பண்ணிக்கிறோம். ஆத்மலிங்கேஸ்வர சக்தி நாம் பெற அல்வாய்ஸ்வரா. ஆத்மலிங்கேஸ்வர அருள்சக்தி உடல் முழுதும் படர்ந்து ரத்தனால் கலந்து ஜீவான்மா ஜீவனுக்குள் பெற அல்வாய்ஸ்வரா. இருபத்தி 4 ஆண்டுகள் இந்த ஆத்மலிங்கேஸ்வரர் இங்கே நமக்கு அருள் பாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். அந்த அருள்சக்தி நாம் பெற வேண்டும், ஆற்றல் கிடைக்கணும், சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. மீண்டும் நினைவு செலுத்துங்க. இங்கே 7 கலச்சி வச்சிருக்குது. சப்திரிச்சில் எண்ணி சப்திரிச்சிகள் சப்திரிச்சி மண்டலத்தின் பேராற்று பேரொளி நாங்கள் பேர அல்வாய்ஸ்வரா என்று எண்ணி ஏங்கி தியானியுங்கள். வான்வீதியில் சப்திரிச்சியில் இப்போ நல்லா காய்ச்சி கொடுத்துருக்கோம், அருள் ஆட்சி கொடுத்துட்ருக்கோம்.
நானூறு சர்க்குரு காட்டு வழியில் சப்தரிஷிகள் சப்தரிஷி மண்டத்தின் பேராற்று பேரொளி நாங்கள் பேரல் வாஈஸ்வரா என்று எண்ணி ஏங்கி தியானிங்கள். சப்தரிஷிகள் சப்தரிஷி மடத்தின் பேராற்று பெருளி எங்கள் உடல் முழுதும் படர்ந்து ரத்னா கலந்து ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற அருள்வாஈஸ்வரா என்று எண்ணி ஏங்கி தியானியுங்கள். இப்போ உடல் முழுவதும் சப்தரிஷி நட்சத்தியும் சப்தரிஷி மடத்தின் பேராற்று பெருளி உடல் முழுதும் படர்ந்து ரத்னா கலந்து ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற அருள்வாஈஸ்வரா. எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்த எங்கள் குலதெய்வங்களாக முன்னோர்கள் 27 தலைமுறை முன்னோர்கள் அருளாட்சி சக்தியும் நாங்கள் பெற வேண்டும். எங்கள் குலதெய்வங்கள் எண்ணி ஆத்மலிங்கேஸ்வரர் எண்ணி நானூறு சர்க்குரு எண்ணி துரிச்சித்திரத்தின் பேரலும் குரலையும் சப்தரிஷி மடத்தின் பேரல் எண்ணி எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்த எங்கள் குலதெய்வங்களான முன்னோர்கள் உயிராத்மா சப்தரிஷிகள் இணைந்து இது பிறவி கடந்து பெருமாள் பெறல் வாஈஸ்வரன் வேண்டுங்கள். எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்த எங்கள் குலதெய்வங்களான முன்னோர் உடவிட்டு பிரிந்த உயிராத்மா சப்தரிஷி மண்டல ஒளிவுடன் இணைந்து உடல் பெருநூல் கரைந்து பெருவீடு பெருளி என்னும் அடியாவளிச்சரம் பெற்று இது பிறவி கடந்து பெருமாள் பெறல் வாஈஸ்வரா வேண்டுங்கள். நம்மோடு வாழ்ந்து வளர்ந்த நம்ம குலதெய்வங்கள் முன்னோர்கள் முதியவர்கள் 27 தலைமுறையிலான முன்னோர் யார் பாவனை சாவனை போனில நீங்குனீஸ்வரா. நல்ல உடல் நலம் உடல் பலம் மனநலம் மனவளம் பெறணும். உங்கள் வாழ்க்கை தொழில் பெரிய விவசாயம் பெரிய செல்வா பெறணும். அறியாமல் சேர்ந்த தீயவனை சாவனை பாவனை முன்னோருடைய சாவனை பாவனை நீங்கள் அருள்வாஈஸ்வரா. நம்ம வாழ்ந்து எத்தனையோ சாப்பிட்ருப்பாங்க, திட்டியிருப்பாங்க, பழி சொல்லியிருப்பாங்க, குடும்பத்தை எத்தனையோ சண்டை பேச்சிருப்போம், பழகியிருப்போம். சொல்ல நல்ல சொல்ல இருக்கணும். சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாஈஸ்வரா. எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அவதிவரை செய்ய வாஈஸ்வரா. நாங்கள் பார்க்கும் அனைவரும் வாழ்வில் நலவளம் பெற அருள்வாஈஸ்வரா. எங்களுக்கு நல்ல மனசும் நல்ல எண்ணமும் எங்களை பார்ப்போர் அனைவருக்கும் நல்ல மனசும் நல்லெண்ணம் தந்தருள்வாஈஸ்வரா. ஒரு அற்புதமான வாசகம் பாருங்கள். நாங்கள் பார்க்கும் அனைவரும் வாழ்வின் நலவலும் பெறல்வாஈஸ்வரா. யார் யாரை பார்க்குறோமோ அவங்கெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஈஸ்வரா. இதில் எங்களுக்கு நல்ல மனசும் நல்ல எண்ணமும் எங்களை பார்ப்போர் அனைவருக்கும் நல்ல மனசும் நல்லெண்ணம் தந்தருள்வாஈஸ்வரா என்று வேண்டுங்கள். இப்போ உடம்புல அருமையான ஆற்றல் சக்தி கிடச்சிருக்கும், பேராற்றல் இருக்கும். உணவெல்லாம் ஒரே மாதிரி வச்சுருப்பீங்க. இப்போ இது முக்கியமான தியானம். இந்த பூசை ஆரம்பிக்க கொஞ்சம் காமன் நேரம் ஆச்சுன்னா அதுக்குள்ளே நாம் உறுப்பு தியானத்தை எடுத்துக்கலாம். குருவர்களால் துரிச்சித்திரத்தின் பேராற்று பெருளி எங்கள் சிறுகுடல் பெருகுடல் பெறல் வாஈஸ்வரா. கண்ணின் சிறுகுடல் பெருள் செலுத்தி உடல் நல்லா சீரமாகணும், சத்து அல்சர் இருக்கும், புண்ணு இருக்கும், அதெல்லாம் நல்லா ஆகும் ஈஸ்வரா. சிறுகுடல் பெருகுடல் சக்தி பெற அருள்வாஈஸ்வரா. ஆத்மலிங்க அல்சக்தி நாங்கள் பெறணும். எங்கள் உடல் முழுதும் படர்ந்து சிறுகுடல் பெருங்குடல் படர்ந்து சிறுகுடல் பெரு உருவாய் கணுக்கள் பெற அருள்வாஈஸ்வரா என்று வேண்டுங்கள். சாப்பிட்ற சீரன் சத்து பெறணும், வயிற்று முன் சத்து கிடைக்கணும், குடல் புண்ணு ஆறணும், குடல் நல்லா ஈங்குனீஸ்வரா.
துரிச்சித்திரத்தின் பேராற்றல் கனை முழுதும் படர்ந்து கனை துருவாய் கணுக்களில் துரிச்சித்திரத்தின் பேரலும் பேரலை பரல்வாய்ஷோ என்று கனை தென்னி தியானியுங்கள். சக்கரை சத்து நார்மலாகணும், இன்சுலின் சரியாக சுரக்கணும், ஈஸ்வரான்னு வேண்டுங்க. கணையும் தான் அதுக்கெல்லாம் காரணம். இடது பக்க கணையும் இருக்குது. நெஞ்சளவு கீழே கணையும் இருக்குது. அது என்ன ஏங்கி தியானம். குருவரலா சர்க்குவரலா துரிச்சித்திரத்தின் பேராட்டு பெருளி இவன் கல்லில் மண்ணில் பிறந்து கல்லில் மண் உருவாய் கணுக்களில் துரிச்சித்திரத்தின் பேரலும் பேரொழியும் பெற அருள்வா ஈஸ்வரா. நல்லா கல்லில் மண்ணில் எண்ணி தியானிங்கள். கல்லீர் வலது பக்கம், அது நேர் மண்ணில் இருக்குது. இது சக்தி வாய்ந்து உறுப்பது. அது நல்லா இயங்க வேண்டும். சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. துரிச்சித்திரத்தின் பேராற்று பெருளை ஜெங்குடம் பிள்ளை நுரையில் படர்ந்து நுரையுருவாய் கணுக்களில் துரிச்சித்திரத்தின் பேரலும் பேரொழியும் பேரல்வா ஈஸ்வரா என்று பிரான்ஸ் வேண்டி உங்கள் கண் நினைவை நுரையில் செலுத்துங்க. மூக்கு மூச்சுக்குழல் மூச்சுக்கலைக்குள் நுரையில் பேரல்வா ஈஸ்வரா. நுரையில் சத்து பெற வேண்டும். பார்த்தா சளி தொல்லைகள் இருமலர் வராது. முக்கியமான உறுப்பு நுரையீரல், மூக்கு மூச்சுக்குழல் மூச்சுக்கலைக்குள் நுரையில் பேரல்வா ஈஸ்வரா. குருவரலா துரிச்சித்திரத்தின் பேராற்று பொருளை எங்களுடைய சிறுநீரக மண்டலம் முழுதும் படர்ந்து சிறுநீரக மண்டல உருவாய் கணுக்களில் துரிச்சித்திரத்தின் பேராற்று பேரொழியும் பெறாழ்வாய் ஈஸ்வரா என்று எண்ணி இயங்குங்கள். தொப்புள் பகுதியில் 2 சிறுநீரகம் இருக்குது. சிறுநீர் குழாய் சிறுநீப்பை இருக்கு. நல்லா இயங்க வேண்டும். சக்தி பெற வேண்டும். சிறுநீரகத்தை ரத்தம் சுத்தப்படுத்துது. இந்த சிறுநீரகம் சுத்தப்பட்ட ரத்தம் தான் இதயத்துக்கு போகுது. உங்கள் கண்ணி நினைவை தொப்புள் பதிவுள்ள அது சிறுநீரகத்தை எண்ணி தியானிங்கள். தொப்புள் பின்போக்க 2 சிறுநீரகம் இருக்கு. குருவரலா சர்க்குவரலா துரிச்சித்திரத்தின் பேராட்டு பொருளி எங்களுடைய இதயம் முழுதும் படர்ந்த இதயத்துருவாய் கணுக்களில் துரிச்சித்திரத்தின் பேரலும் பேரொழியும் பேரல்வா ஈஸ்வரா. இப்போ நெஞ்சு பதில் இதயம் இருக்குது. சிறைகள் தமிழ்கள் தத்துக்கெல்லாம் நல்லா இயங்கணும். ரத்தோட சீராக ஓடணும் என்று எண்ணி ஏங்கி தியானியுங்கள். துரிச்சித்திரத்தின் பேராட்டு பெருங்கள் கண்ணின் கருவில் பிறந்து கருவில் ருக்குமணி பெறால் வாய்ஸ்வரா என்று நினைவணித்து கண்ணின் கருவில் சுற்றி தியானியுங்கள். கண் தான் அனைத்து காரணம். பார்த்து படம் எடுக்குது, பதிவாக்குது. அதை கண்ணுக்கு நல்லா தியானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் கடும் தாம் பண்ணுங்க. கண்ணை மூடி தியானம் பண்ணணும். குருவரலா சர்க்குவரலா துரிச்சித்திரத்தின் பேராட்டு பொருள் எங்கள் நரமண்டல் முழுதும் அடைந்து நரமணி திருவாய் கணுக்களில் துரிச்சித்திரத்தின் பேரலும் பேரலை பெறல்வாய்ஸ்வரா. பெருமூளை சிறுமூளை முகலை தண்டுவிட நல்லா இயங்கணும். நரமணம் நல்லா இயங்க அருள்வாய்ஸ்வரா. பேசக்கூடாது. நல்லா கண்ணை மூடி நரம்பு திண்ணி தியானியுங்கள். துரிச்சித்திரத்தின் பேராட்டு பேர் எழுமண்டல் முழுதும் படர்ந்து எழுமணி திருவாய் கணுக்களில் துரிச்சித்திரத்தின் பேராலும் திரளின் பெறல்வாய்ஸ்வரா என்று எழுமணி திண்ணி தியானியுங்கள். முகெலும்பு, காதெலும்பு, கழுத்தெலும்பு, கையெலும்பு, முதுகு முள்ளெலும்பு, மார்பெலும்பு, கால் எலும்பு, எல்லா எலும்பு எண்ணுங்க. முட்டி வலிக்குது, முட்டி வலி நீங்கன்னு எண்ணுங்க. இடுப்பு வலி நீங்கன்னு எண்ணுங்க. துரிச்சித்திரத்தின் பேர் நெஞ்செலும்பு படர்ந்து நெஞ்செலும்புக்குள்ள ஊனுருவாய் கணுக்கள் பெறல்வாய்ஸ்வரா என்று உங்கள் கண்ணில் நெஞ்சு பதில் செலுத்துங்க. அங்கே தான் ரெக்கார்ட் ஆகுது. நான் பார்க்கறது பேசுறது கேட்குறதெல்லாம் அங்கே தான் பதிவாகுது, ரெக்கார்ட் ஆகுது, ஊழ்வழி வித்தாக மாறுது. அது நீங்களுக்கு அந்த நெஞ்சு நினைவு செலுத்தி தியானியுங்கள்.
துருச்சித்திரத்தின் பேராற்று பெறலி குருவர்களால் எங்கள் தசைமண்டல் முழுதும் படந்து தசமணி திருவாய் கணுக்களில் துருச்சித்திரத்தின் பேரலும் பெறலி பெறல்வாய்ஸ்வரா. நல்ல ஈக்க தசை, ஈங்கு தசை, சுருக்கு தசை, எல்லா தசையும் என்னங்க தசை நல்லா ஈங்க வேண்டும். துருச்சித்திரத்தின் பேரல் தோல் மண்டல் முழுதும் படர்ந்து தோல்மணி துருவாய் கணுக்களில் துருச்சித்திரத்தின் பேரலும் பேரலையும் பெற அல்வாய்ஸ்வரா என்று எண்ணுங்கள். உச்சிந்து உள்ளாமர்களுக்கு எல்லா தோல்நிலையினி தோல் மண்டலம் பாதுகாக்குது. குளிர்கால வெயில் எல்லாமே தோல் உறுப்புகளை பாதுகாக்குது. அவை தோல் மணி தென்னை தானியங்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா. சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. குருவர்களால் ஐஸ்திமா மகிழ்ச்சி நட்சத்தியும் துர்வா மகிழ்ச்சி நட்சத்தியும் துருச்சித்திரத்தின் பேராற்று பேரொழியும் சப்திரிச்சி மட்டத்தின் பேராற்று பேரொழியும் ஆத்மலிங்கீஸ்வர நட்சத்தியும் இங்கு அமர்ந்து தியானிக்கும் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து ரத்தனால் கலந்து ஜீவான்மா ஜீவணுக்கள் அனைத்திலும் பெற்று எங்கள் வாழ்வில் அறியாமையால் சேர்ந்த தீய வெளியால் விளந்த சாப வெளியால் விளந்த பூர்வ ஜென்ம வெளியால் விளந்த சகல பிணிகள் சகல தோஷங்கள் சகல நோய்கள் அனைத்து நீங்கி அனைத்து நீக்க அலட்சத்தை பெற்று எங்கள் வாழ்வில் உடல் நலம் உடல் பலம் மனநலம் மனபலம் பெற்று தொழிலம் பெருகி விவசாயம் பெருகி செல்வம் பெருகி செல்வாக்கு பெருகி சொல்வாக்கு பெருகி செல்வ செழிப்புடன் மன மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய்ஸ்வரா. குருவர்களால் ஐஸ்திமா மகிழ்ச்சி லட்சத்தையும் துருவா மகிழ்ச்சி லட்சத்தையும் துருச்சத்திரத்தின் பேரலும் பேரலையும் சத்திரிச்சி மடத்தின் பேராற்று பேரலையும் எங்கெல்லாம் முழுதும் படர்ந்து எங்களிடத்தில் குடியிருக்கும் கணவமணி இருவரும் எங்கள் வாழ்வில் வசித்து வருந்தையும் போன்று இருமணம் ஒருமணமாகி நலாயனியை போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமணம் ஒன்றி இல்லற வாழ்க்கையில் ஈருடல் ஒன்றி ஈருயிர் ஒன்றி ஈருணர் ஒன்றி இணைந்து வாழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்து பேரருள் பெற்று பேரொளி என்னும் அலட்சத்தை பெற்று எங்கள் வாழ்வில் எல்லா நலவும் வளமும் பெற அருள்வாய்ஸ்வரா. குருவர்களால் ஐஸ்திமா மகிழ்ச்சி லட்சத்தையும் துர்வா மகிழ்ச்சி லட்சத்தையும் துருச்சத்திரத்தின் பேரலும் பேரலையும் சப்திரிச்சி மடத்தின் பேராற்று பேரலையும் எங்கெல்லாம் முழுதும் வளர்ந்து எங்களிடத்தில் குடியிருக்கும் எங்கள் குழந்தைகள் பேர குழந்தைகள் அனைவரும் கல்வி ஞானம் பெற்று கருத்தறிந்து செல்வ திறன் பெற்று உலக ஞானம் பெற்று உலகத்தை காத்திடும் அல்சக்தி பெற்று அல்வாழ்க்கை வாழ்ந்து எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய்ஸ்வரா. குருவர்களால் ஐஸ்திமா மகிழ்ச்சி லட்சத்தையும் துர்வா மகிழ்ச்சி லட்சத்தையும் துருச்சித்திரத்தின் பேரலும் பேரலையும் சப்திரிச்சி மடத்தின் பேராற்று பேரலையும் எங்கள் குடும்பத்தில் குடி வாழும் கற்பிணி பெண்கள் உடல் முழுவதும் துருச்சித்திரத்தின் பேரலும் பேரலையும் பெற்று சப்திரிச்சி மடத்தின் பேராற்று பெற்று அவரது கருவில் வாழும் குழந்தை அருணான குழந்தையாக அகித்தின் பெற்ற அச்சத்தையும் துருவம் பெற்ற அச்சத்தையும் துருச்சித்திரத்தின் பேரலும் பேரலையும் சப்திரிச்சி மடத்தின் பேராற்று பெற்று அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அகத்தியன் போன்ற
ஆள்சக்தி பெற்று அவனது வாழ்க்கையில் அவனது பார்வையில் எல்லா நலவும் வளமும் பெற அருள்வாய்ஸ்வரா. குருவர்களால் ஐஸ்துமா மகிழ்ச்சாட்சத்தையும் துருவ மகிழ்ச்சாட்சத்தையும் துர்ச்சித்திரத்தின் பேரலும் பேரலையும் சப்தரிஷ்மடத்தின் பேராற்று பேரலையும் இந்த புவி முழுதும் படர்ந்து இந்த புவியில் படர்ந்துள்ள நச்சுத்தன்மை அனைத்தும் நீங்கி விஷத்தன்மை அனைத்து நீங்கி இந்த புவியில் வாழும் மக்கள்கள் மதபேதமின்றி இனபேதமின்றி மொழிபேதமின்றி வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய்ஸ்வரா. இப்போ மழை வேண்டி தேனிக்கு போகிறோம். நல்ல மழை வரணும், நல்ல வெயில் தணிந்து மழை கொட்டி ஏரிக்குள் நிரம்பும் வேண்டுறோம். இப்போ அனைவரும் நினைவு செலுத்தி குருவர்களால் ஐத்துமா மகிழ்ச்சி அச்சத்தையும் துர்வா மகிழ்ச்சி அச்சத்தையும் துருச்சித்திரத்தின் பேரலும் பேரலையும் சப்தரிஷ்மடத்தின் பேராட்டு பேரலையும் விண்ணில் படர்ந்து மேகங்கள் கலந்து மேகங்கள் குடந்து நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் நிரம்பி தாவரங்கள் செலுத்தி வளர்ந்து ஊரும் உலகமும் உலக மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய்ஸ்வரா. இதுதான் தியானம். இது வீட்டில் நீங்கள் காலையில் மதியம் நைட் தியானம் பண்ணலாம். ஆத்ம சுத்தி உங்களுக்கு எப்போ பயம் அச்சம் அவசரம் கோபம் குரோம் சலிப்பு வருதோ மனவேதனை அப்போல்லாம் ஆத்ம சுத்தி செய்து நாங்கள் அதை நீங்கள் குணப்படுத்தி கொள்ளலாம். ஆத்ம சுத்திங்கிறது மிக முக்கியம். அது பெண்களுக்கு வந்து நீங்கள் தான் உங்கள் கணவன் குழந்தையெல்லாம் அழுக்காக பாதுகாக்க வேணும். நீங்கள் சாப்பாடாக்கும் போதும் வீடு சுத்தமாக வரும்போதும் பாத்திரங்கள் விளக்கும் போதும் நீங்கள் ஆத்ம சுத்தி செஞ்சீங்கன்னா உங்கள் வீடு சுத்தமாக வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் தீயுணர்கள் விசுவல் நீங்கும். உங்கள் குழந்தைகள் அன்பாக வளர்த்து வேணும். தீ சொல்ல தொடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. உங்கள் வீடு முழுதும் துரிச்சத்தின் பேரால் பெற்று இந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பேரானது பெறணும்னு எண்ணணும். இப்படி எண்ணும் போதும் வீட்டில் மகிழ்ச்சி பங்கும் சந்தோஷம் பங்கும். இதான் குரு காட்டு அல்வழியில் தபோனத்தில் சாமிச்சு 1984 தியானத்தை ஆரம்பித்து 2020 வரைக்கும் அங்கே தியானம் காலையில் மதியம் இரவு நடக்குது. கர்ப்பிணி பெண்ணுக்கு நீங்கள் நல்லா தியானம் எடுங்க. வீட்டில் உங்கள் குழந்தைகள் பேர குழந்தைகள் இருந்தால் கூட வேறு இருந்தாலும் நீங்கள் இடத்துல போகிற பெண்கள் இருந்தால் கூட அந்த குழந்தை கர்ப்பிணி பெண் நல்லா அருள் சித்தி ஆள் பெறணும். கருவில் வர குழந்தை அருணையார் குழந்தை ஆணை குழந்தை வரணும். சுகப்பிரசமாக நின்றுங்க. நீங்கள் பஸ்லேயே போகிறீங்க வச்சுக்கோங்க, உங்கள் சொந்தக்கார வேண்ட பெண்ணை பார்த்தாவே நீங்கள் ஓம் சில குருதேவா திருச்சித்தின் அந்த பெண் பெறணும். இந்த பெண்ணுக்கு கருவில் வாழ குழந்தை அருணை குழந்தை ஆணை குழந்தை பிறக்கணும், அரிசித்தி பெறணும். அந்த குழந்தை சுகப்பிரசமாகவும் நீங்கள் சொல்ல நீங்கள் வேண்டுங்க. உங்களுக்கு என்ன செய்யலாகும். ஒரு நினைக்கிறோம் விற்கிறத நினைக்கிற மாதிரி அவர் எண்ணத்துக்கு வலி உண்டு. சூரிய ஒளியை விட நம்ம எண்ணத்துக்கு வலி அதிகம், தெரியுங்களா? ஆகவே வலிமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பேராமல் பாருங்கள். இந்த நாள் முழுவதும் நம்ம தியான வழியில் இருக்க போகிறோம்.